கால விந்தை செய்திகள். பாகம் 106. நிலக்கரிக்கு பதிலாக நாணயத்தாள்களை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் சீன நிறுவனம். சீனாவில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் ஒன்றில் நிலக்கரிக்கு பதிலாக நாணயத்தாள்களை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹெனான் மாகாணத்தின் லியோயாங் நகரிலுள்ள மின் உற்பத்தி நிலையம் ஒன்றிலேயே பயன்படுத்த முடியாத நிலையிலுள்ள நாணயத்தாள்கள் மற்றும் பாவனையிலிருந்து வாபஸ் பெறப்பட்ட நாணயத்தாள்களை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதுவரை சுமார் 1 தொன் எடையுள்ள பழைய நாணயத்தாள்கள் எரிக்கப்பட்டு 600 கிலோவாட்ஸுக்கும் அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மேற்படி மின்சார உற்பத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாவனையில் இல்லாத நாணயத்தாள்களை எரிப்பதற்கு சீன மத்திய வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. இதுவரை பாவனையில் இல்லாத நாணயத்தாள்களை கைவினை பொருட்கள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன. தற்போது முதல் தடவையாக மின்சார உற்பத்திக்கு இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஹெனான் மாகாணத்தில் வருடாந்தம் பாவனையிலிருந்து ஒதுக்கப்படும் நாணயத்தாள்கள் மூலம் 1.32 மில்லியன் கிலோவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் எனவும் இந்த அளவு மின் உற்பத்தியை நிலக்கரி மூலம் மேற்கொள்வதற்கு சுமார் 4000 தொன் நிலக்கரி தேவைப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடடா, இது எப்படி? கடதாசியை கூட எரிக்கலாமே. நாணயத்தாள்களில் அப்படி என்னதான் இருக்கிறது? மின்சாரம் உற்பத்தி செய்யும் அளவுக்கு சீனாவில் அவ்வளவு பாவனையில் இல்லாத நாணயத்தாள்கள் இருக்கின்றனவா? எல்லாமுமே புதிராக இருக்கின்றன. 18வது குழந்தைக்கு பெற்றோராகும் தம்பதியினர். பிரிட்டனை சேர்ந்த ஒரு தம்பதியினர் தமது 18வது குழந்தை பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். லங்கஷயர் பிராந்தியத்தை சேர்ந்த 38 வயதான சூ ரெட்போர்டுக்கும் அவரின் கணவர் நோயல் ரெட்போர்ட் என்பவருக்கும் 17 பிள்ளைகள் உள்ளனர். இவர்களில் மூத்த பிள்ளையான கிறிஸ் என்பவருக்கு 25 வயதாகிறது. மகள்களில் மூத்தவரான சோஃபிக்கு 21 வயதாகிறது. இந்த நிலையில் நோயல் சூ தம்பதியினருக்கு மற்றொரு குழந்தை பிறக்கவுள்ளது. தற்போது கர்ப்பிணியாக உள்ள சூ விரைவில் 18வது குழந்தைக்கு தாயாக உள்ளார். இக்குழந்தையை தமக்கான கிறிஸ்துமஸ் பரிசு என இத்தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுவே தமது கடைசி குழந்தையாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானிய அரசின் விசேட சலுகைகள் எதனையும் பெறவில்லை என கூறும் இத்தம்பதியினர் தமது வீட்டுக்கு அருகில் பேக்கரி ஒன்றை நடத்தி வருகின்றனர். இப்பெரிய குடும்பத்தை பராமரிப்பதற்கு தாம் சிரமப்படவில்லை என இத்தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். 1-2 பெற்றுக்கொண்டே முடியாமல் போகும் நம்மவர்களிடையே ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் ஒரு இயந்திரமாகத்தான் தெரிகிறார். இரும்பினால் செய்த பெண்ணாக இருப்பாரோ? ஆனாலும் களிப்பான குடும்பம், இவ்வளவு பிள்ளைகளையும் வைத்து அரசாங்க உதவி ஏதும் பெறாமல் அருமையான வாழ்க்கை வாழும் இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் நமக்கும் ஏதோ மனதின் மூலையில் சந்தோஷத்தை தான் தந்தார்கள் என்பது உண்மை. வாழ்த்துவோம். ஆண் வேடத்தில் கால்பந்து போட்டியை ரசித்த பெண் கைது. கால்பந்து போட்டியை பார்ப்பதற்காக ஆண் வேடம் அணிந்து சென்ற பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று சவுதி அரேபியாவில் இடம்பெற்றுள்ளது. ஜித்தா நகரில் அல் ஜவுகாரா மைதானத்தில் ரியாத் நகரை சேர்ந்த அல் சஹாப் அணிக்கும் ஜித்தா நகரைச் சேர்ந்த அல் எத்திகேட் அணிக்கும் போட்டி நடந்தது. இந்த போட்டியில் ரியாத் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதை பார்க்க பெண் ஒருவர் ஆண் போன்று மாறுவேடம் அணிந்து மைதானத்துக்குள் நுழைந்துள்ளார். அதற்கான டிக்கெட்டை ஆன்லைனில் எடுத்திருந்தார். மைதானத்துக்குள் ஒரு காலியான இருக்கை பகுதியில் அமர்ந்து போட்டியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அருகே இருந்த ஓர் ஆண் நபர் அவரை அடையாளம் கண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் தடையை மீறி கால்பந்து மைதானத்துக்குள் நுழைந்து போட்டியை பார்த்த அந்த பெண்ணை கைது செய்துள்ளனர். தற்போது அந்த பெண் கால்பந்து போட்டியை ரசித்து பார்த்த வீடியோ யூடியூப் இணையதளத்தில் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வேண்டாம் என்றால் தடை என்றால் ஏன் போக வேண்டும்? ஆண் வேடம் என்றாலும் எவ்வளவு நேரத்திற்குத்தான் தாக்கு பிடிக்கும்? வேண்டாத வேலையை செய்ததால் தண்டனை, பின் வருந்தி ஒன்றுமே பண்ண முடியாது.
சாரதி இல்லாமல் கை கடிகாரத்தில் காரை நிறுத்தும் வசதி. பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BMW கார்களுக்கான பல்வேறு தொழில்நுட்பங்களை சோதனை செய்து பார்த்து வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் அண்மையில் கை கடிகாரம் மூலம் தானியங்கி கார் நிறுத்தும் வசதி கொண்ட தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. விரைவில் இச்சாதனங்கள் பொருத்தப்பட்ட கார்கள் விற்பனைக்கு வரும் என தெரிகிறது. கார் பார்க்கிங் செய்யும் இடத்தில் ஸ்மார்ட் வாட்ச் மூலம் பார்க் செய்ய வேண்டிய உத்தரவுகளை காரில் பொருத்தப்பட்டுள்ள தானியங்கி பார்க்கிங் கருவிக்கு கொடுத்துவிட்டால் சாரதி உதவி இல்லாமல் தானாகவே காரை நிறுத்த வேண்டிய இடத்தை உள்வாங்கி காரை பார்க்கிங் செய்து கொள்ளும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கை கடிகாரம் மூலம் திரும்பி வந்து அதே இடத்துக்கு தானாக காரை வர செய்யவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தானாகவே கார் பார்க் செய்து கொள்ளும் போது பிற கார்களுடன் மோதல் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இதை தவிர்க்கும் வகையில் இப்புதிய தொழில்நுட்பம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடடா, BMW கார்களுக்கான இன்னொரு பரிமாணம் வர காத்திருக்கிறது. காரை பார்க் பண்ணுவதற்கு சிரமப்படுபவர்கள் இனி அந்த சிரமத்தை எதிர்நோக்க தேவையில்லை போல் தெரிகிறது. ஆனாலும் இதன் விலைதான் அதிகமாக இருக்குமோ? முட்டை தந்த அதிர்ஷ்டம். குடும்ப கஷ்டத்துக்காக முட்டை திருடிய பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் வந்து வாய்த்த சம்பவம் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் வசித்து வருபவர் ஹெலன் ஜான்சன். இவருக்கு வயது 47. இவர் 2 மகள்கள், ஓர் உறவுக்கார சகோதரி, 1 வயதிலும் 3 வயதிலும் 2 பேரக்குழந்தைகள் ஆகியோருடன் வாழ்ந்து வருகிறார். மிகவும் வறுமையில் வாடி வரும் இவர் கடைக்கு சென்று முட்டை வாங்கினார். அப்போது யாருக்கும் தெரியாமல் 5 முட்டைகளை தன் ஆடைக்குள் மறைத்தார். எனினும் அவை உடைந்து விட்டன. இவர் திருடுவதை பார்த்த வில்லியம் ஸ்டேசி எனும் காவலர் இவரை கையும் களவுமாக பிடித்தார். அப்போது ஹெலன் தான் 2 நாட்களாக எதையும் சாப்பிடவில்லை என்றும் வீட்டில் பட்டினி கிடக்கும் தன் பேரக்குழந்தைகளுக்காகத்தான் இதனை திருடினேன் என்றும் கூறினார். இதை கேட்டு மனம் நெகிழ்ந்த வில்லியம் உடனே கடைக்கு சென்று அவருக்கு 1 டஜன் முட்டைகளை வாங்கி கொடுத்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாடெங்கிலும் உள்ள மக்கள் பலர் ஹெலனுக்கு உணவுப் பொருட்களையும் உடைகளையும் நிதி உதவியையும் அளித்து வருகின்றனர். மேலும் வில்லியம் தன் சக பணியாளர்களுடன் சேர்ந்து ஹெலனின் வீட்டுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இறக்கினார். இதனால் ஹெலனின் குடும்பத்தினர் கிறிஸ்துமஸ் நாளை பசியில்லாமல் கழிக்க முடியும் என்று வில்லியம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த குடும்பத்துக்கு அன்பளிப்புகள் வழங்கவும் ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த நடவடிக்கைகளால் ஆனந்தமடைந்துள்ள ஹெலன், கடைசியாக என்னுடைய 12 வயதில்தான் இந்த வீட்டில் சாப்பாடு இருந்து பார்த்திருக்கிறேன். அப்போது நான் என் பாட்டியுடன் இருந்தேன். இப்போது மக்கள் செய்த உதவியை நினைத்து நாளெல்லாம் நான் கண்ணீர் விட்டேன் என்று கூறினார். ஆனாலும் திருடிய குற்றத்துக்காக இப்பெண்ணை போலீசார் கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளர்ந்த நாடுகளிலும் கூட வீட்டுக்கு வீடு வறுமை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அன்றாட சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வாடுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வாழ்வதற்கு உண்பதற்கு திருட்டு என்பது ஒரு பிழையான அணுகுமுறை என்றாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலை அதற்கு விதிவிலக்களிக்கின்றது. திருட்டு இந்த பெண்ணின் வாழ்வில் மலர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறது. ஈரமுள்ள மனிதர்களின் உதவி இவரை வாழச் செய்திருக்கிறது. மனிதம் வாழட்டும். அமெரிக்காவில் மணமகளை பந்தாடிய குதிரை. திருமண நாளில் திருமண ஆடையுடன் விதவிதமாக புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு பல ஜோடிகள் ஆர்வம் காட்டுவர். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணொருவர் திருமண ஆடையுடன் குதிரை மீது அமர்ந்தவாறு புகைப்படம் பிடித்துக் கொள்ள முற்பட்ட போது குதிரை திமிரி ஓடியதால் அப்பெண் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார். கலிபோர்னியா மாநில கடற்கரையொன்றில் இப்படங்களை பிடிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அப்போது மணமகளான பெண் குதிரை ஒன்றின் மீது அமர்ந்து படம் பிடித்துக் கொள்ள விரும்பினார். ஆனால் திடீரென குதிரை திமிரிக்கொண்டு ஓடி மணமகளை கீழே தள்ளியுள்ளது. இதனால் மணமகளுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒரு செய்தியில் பார்த்திருந்தோம், கேரளாவில் ஒரு ஆசிரியையை யானை மிதித்து உயிர் போனது பற்றி. பேசும் உயிரினங்களே சமயத்தில் காலை வாரிவிடும் போது பேசாத இந்த ஜீவன்களை 100% எப்படி நம்புவது?
நாம் எது செய்தாலும் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் இருக்க எம்மை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் விபரீதங்கள் நம்மை தேடி வருவதிலும் ஆச்சரியம் ஏதுமில்லை. விமானத்தில் கட்டணம் செலுத்தி பாஸ்போர்ட்டுடன் பயணித்த ரோபோ. விமானத்தில் கட்டணம் செலுத்தி பயணிகளுடன் பயணித்த முதலாவது ரோபோ என்ற பெயரை ஜெர்மனிய ரோபோ நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட அத்தனா என்ற ரோபோ பெறுகிறது. அந்த ரோபோவானது அமெரிக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லுஃப்தான்சா விமானத்தில் ஜெர்மனிக்கு பயணத்தை மேற்கொண்டது. டாக்டர் பட்டப்படிப்பு கல்வி கற்கும் மாணவரான அலெக்சாண்டர் ஹெர்சாக்கினாலும் அவரது நண்பி ஜீனத் போக்காலும் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ ஆடை அணிவிக்கப்பட்டு சக்கர நாற்காலியில் விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ரோபோ எவ்வாறு செயற்படுகிறது என்பதை செயன்முறையின் மூலம் விளக்குவதற்காகவே அது ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. விமானத்தில் கட்டணம் செலுத்தப்பட்டு பயணிகள் இருக்கையில் பயணித்த அந்த ரோபோவுக்கு பாஸ்போர்ட்டும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்தான் இல்லை என்றாலும் மனித வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு ரோபோக்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த ரோபோக்களுக்கு மனித அந்தஸ்து கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்து விமான கட்டணம் செலுத்தி சக பயணிகளுடன் பயணம் செய்யும் அந்தஸ்தும் வழங்கப்பட்டமை ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆண்டு கூகுளில் அதிகம் தேடப்பட்ட மனிதரானார் ராபின் வில்லியம்ஸ். கூகுள் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தனது தேடல் இயந்திரத்தில் அதிகம் தேடப்பட்ட விஷயங்களையும் மனிதர்களையும் பட்டியல் வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பட்டியலை அந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் அமித் சிங்கல் தனது வலைப்பக்கத்தில் வெளியிட்டார். அதில் ஆஸ்கார் விருது வென்ற அமெரிக்க நடிகர் ராபின் வில்லியம்ஸ் முதலிடத்தில் உள்ளார். அவரது மரணம் தொடர்பான செய்தி இந்த ஆண்டு உலகம் முழுவதும் அதிகம் தேடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து உலகக்கோப்பை, கால்பந்து, எபோலா இரண்டும் இந்த வருடத்தில் அதிகம் தேடப்பட்டுள்ளன. உயர்ந்த ஆற்றலும் விறுவிறுப்பான மேம்பாடும் கொண்ட ராபின் வில்லியம்ஸ் நிலைத்து நிற்கும் நிகழ்ச்சிகள், பல வெற்றி பெற்ற தொலைக்காட்சி தொடர்கள், அனைத்து நாட்டு மக்களும் ரசித்த சிமான்சி ஹாலிவுட் திரைப்படங்கள் மூலம் மிக பிரபலமாக இருந்தவர். உலகையே தன் திறமையால் சிரிக்க வைத்த ராபின் வில்லியம்ஸ் கடந்த ஆகஸ்ட் 11 கலிபோர்னியாவில் உள்ள அவரது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது இறப்புக்கு உணர்ச்சி பெருக்கோடு உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். மலேசியன் ஏர்லைன்ஸ், உக்ரைன் மற்றும் அனிமேஷன் படமான ப்ரோஜன் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் போன்றவையும் கூகுள் தேடலில் முதல் 10 இடங்களில் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் எது செய்தாலும் அதற்கெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. அதற்கான ஒரு அமைப்போடுதான் இணையம் இயங்குகிறது. அந்த வகையில் தேடல் இயந்திரமான கூகுள் எல்லாரினதுமே விருப்புக்குரிய தேடல் இயந்திரமாக இருக்கிறது. இந்த வருட முடிவின் கணக்கெடுப்பில் ராபின் வில்லியம்ஸ் என்ற நடிகரை பற்றிய தேடலானது கூகுளில் முதல் இடத்தை தொட்டுக்கொண்ட தேடலாக இருந்திருக்கிறது. உலகக்கோப்பை, கால்பந்தும் எபோலாவும் கூட கூகுள் இயந்திரத்தை விடவில்லை. 30 வயது வித்தியாசத்தில் செவ்விந்தியரை மணந்தார் இங்கிலாந்து புகைப்பட நிபுணர். இங்கிலாந்தை சேர்ந்த இளம்பெண் சாரா. இவர் ஆவணப்படம் தயாரிப்பதுடன் புகைப்பட நிபுணராகவும் இருந்து வந்தார். தென் அமெரிக்க நாடான ஈக்வடோரில் சர்வதேச எண்ணெய் நிறுவனங்களை எதிர்த்து பழங்குடியின மக்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை பற்றி அறிந்த சாரா தானும் அந்த பழங்குடியின மக்களும் இணைந்து போராட்டம் நடத்த வேண்டும் என விரும்பினார். இதற்காக தனது படக்குழுவினருடன் ஈக்வடோர் நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றார். அந்த இனத்தில் தலைவராக சிங்டோ என்பவர் இருந்து வந்தார். அவரை சந்தித்த சாரா அவருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். திடீரென அவர் சிங்டோவை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அதன்படி அவரை திருமணம் செய்து கொண்டார். சிங்டோவுக்கு சாராவை விட 30 வயது அதிகமாகும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் திருமணம் செய்துள்ளார். இந்த திருமணத்தை பழங்குடி மக்களும் ஏற்றுக்கொண்டனர். அவருக்கு பறவை இறகுகளால் ஆன கிரீடத்தை சூட்டி மக்கள் ராணியாக பாவித்தனர். இது பற்றி சாரா கூறும்போது, சிங்டோவுடன் குடும்பம் நடத்துவதற்காக அவரை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த போராட்டம் வெளி உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறியுள்ளார். அடடா, உண்மையில் போராட்ட முறைகள் வித்தியாசமானவைதான். இந்த பெண் அந்த பழங்குடி மனிதரை திருமணம் செய்ததால் தான் இது என்று செய்தியானது. இல்லாவிட்டால் நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை.
இன்று உலகமே இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது என்பதை இந்த பெண்ணால் தான் அறிந்திருக்கும். வித்தியாசமான பெண், அவருக்கு வித்தியாசமான எண்ணம். தன் வாழ்க்கையை பணயம் வைத்து ஒன்றை சாதிக்க நினைத்திருக்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத செயலாக இருந்தாலும் இது நடந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியம். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.